எல்லாரும் வாங்க. பிரீதா டீச்சர்ஸ் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஜாலியாக கிளாஸ் 5 ரிம்ஜிம் டெக்ஸ்ட் புக்கில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்ஸ், எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட், வெல்கம் டு த நியூ அகாடமிக் இயர். ஸோ கிட்ஸ் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? நம்மளோட ஹிந்தி டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரெடி கிட்ஸ்? ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட இண்டெக்ஸ் பேஜ். கஹா கியா ஹை, எங்கே என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட 5th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கை டோட்டலாக 4 யூனிட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்னி அப்னி ரங்குத்தே, அவங்களோட கல்ச்சர். சரியா? நம்மளோட கல்ச்சர். ஸோ இப்போ சவுத் நார்த்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? இங்கெல்லாம் நம்ம தமிழ் பேசுகிறோம், நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வேறு வேறு. அதே மாதிரி நார்த்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களோட ஃபெஸ்டிவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு 5 லெசன்ஸ் இருக்குது. அதில் போயம், ஸ்டோரிஸ், ரைட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கும். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்களா, பிக்சர்ஸ் பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியுது இல்லையா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ செகண்ட் யூனிட் என்னென்னா பாத் கா சஃபர். ஸோ பாத்னா என்ன? பேசுகிறது. சரியா? கம்யூனிகேஷன், அதோட ட்ராவல், எப்படி ஒருத்தங்கள்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு மெசேஜ் வந்து பாஸ் ஆகுது, இப்போ அது எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு மெசேஜ் போகணுன்னா ஒரு பர்சன் போய் சொல்லணும், இல்லைன்னா லெட்டர் மூலியமாக போச்சு இல்லையா? ஸோ ரொம்ப நாள் எடுக்கும்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு? டெலிஃபோன் வந்துச்சு, ஸோ கால் பண்ணி சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன? மெசேஜ். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப், ஜிமெயில் இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப குவிக்காகவே கம்யூனிகேட் பண்ண முடியுதுல்ல? ஸோ அது ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இந்த யூனிட்டில் உங்களுக்கு ஒரு 4 லெசன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசாக் டோல். மசாக்னா என்ன? ஃபன், சும்மா விளையாட்டுக்கு பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி சும்மா ஜாலியாக. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்ஸ் இருக்கும். சரியா? கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மாதிரி வச்சு ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும். சரியா? நாட்டக்னா நாடகம். சரியா? ஒருத்தங்களுக்கு கேரக்டர் இருக்கும், அவங்களோட டைலாக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். சரியா? ஸோ நம்மளோட 4th யூனிட், லாஸ்ட் யூனிட் என்ன? ஆஸ்பாஸ். ஆஸ்பாஸ்னால் அக்கம் பக்கம். சரியா? நம்மளோட சரௌண்டிங்ஸ், எக்ஸாம்பிள் ட்ரீஸ், பேர்ட்ஸ், நம்மளோட நேபர். சரியா? நம்மளோட கிளைமேட், இதை பற்றியெல்லாம் இருக்கும். ஸோ உங்களோட 5th ஸ்டாண்டர்ட் புக் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்க போகுது. ஸோ கெட் இன் டு த நியூ வேர்ல்ட் கிட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நம்மளோட இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லெசனோட சம்மரி, லெசன், அதோட நியூ வேர்ட்ஸ் அண்ட் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே கிட்ஸ், tada, bye bye, take care, thank you.